ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து கிரேப் ஜாஸ்மின் அப்படிங்கிறது. இந்த பிளான்ட்டோட இன்னொரு பெயர் நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதை வந்து வேறு ஒரு காமன் பேரில் கூப்பிடுவாங்க. அது என்னென்னா தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து நல்ல மனம் உள்ளதாக இருக்குது. இந்த தாவரத்தோட பொட்டானிக்கல் நேம் டேபர்னா மொண்டானா டைவேரிகேட்டா. இந்த பிளான்ட்டோட ஃபேமிலி அப்போசைனேசி. இந்த தாவரத்தில் நிறைய பூக்கள் இருக்குது. இந்த பூக்கள் ரொம்ப மனம் உடையவைகளாக வெள்ளை கலரில் இருக்குது. இதை நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பூஜைக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் என்னென்னா இதனோட பூக்களில் இருக்கக்கூடிய சாறு வந்து கண் நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அது நம்மவும் இதுபோல் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண் வலி ஏதாச்சும் வந்துன்னா இதில் அந்த பூலேருந்து சாறை எடுத்து நம்ம இதில் ஒரு துளி அப்படியே விட்டோன்னா இப்படியே கண்ணில் அப்ளை பண்ணேன்னா கண் எரிச்சல், கண்ணில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே மாறிடும். அப்புறம் இந்த பிளான்ட்டோட இலைகள், இந்த இலைகள் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன்னா இரத்த அழுத்தத்தை அது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த இலைகளை கிரைண்ட் பண்ணி, அதாவது இதை பொடி செய்து எடுக்கக்கூடிய இந்த அதனோட சாறு சேர்ந்த இந்த கலவையை நம்ம புண்கள், உடம்பில் எங்கேயாவது எரிச்சல்கள் வந்தோன்னா நம்ம அப்ளை பண்ணேன்னா இது சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிளான்ட்டில் வந்து இதை உடைச்சிட்டு பார்த்தேன்னா இதுலேருந்து பால் வருது பாருங்கள். இந்த பாலில் நிறைய வேதிப்பொருட்கள் அடங்கியதாக இருக்குது. இதில் வந்து ஆல்கலாய்டுகள், பினாலிக் கலவைகள், டெர்பனாய்டுகள், ஸ்டிராய்டுகள், அப்புறம் டேனின்கள் இதெல்லாமே இந்த பாலில் அடங்கி இருக்கிறது. அப்புறம் இதனோட பூக்கள் வந்து 2 விதமாக காணப்படும். ஒன்று வந்து பல அடுக்குகளை உடைய பூக்கள் இந்த தாவரத்தில் ஒரு விதமான தாவரத்தில் இருக்குது. இன்னொரு விதமான தாவரத்தில் வந்து ஒரே அடுக்குடைய தாவரமாக இது இருக்குது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளான்ட்டு. இது வந்து ஒரு 2 மீட்டர் இல்லைன்னா 3 மீட்டர் உயரம் வரையிலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இது வந்து டேப்ரூட் சிஸ்டத்தை பெற்றிருக்கும், அதாவது ஆணிவேர் தொகுப்புடைய தாவரமாக காணப்படுகிறது. இது வந்து நம்ம தொட்டிகள்லையும் வளர்க்கலாம், அழகுக்காக தோட்டங்கள்லையும் வளர்க்கலாம். தேங்க்ஸ்.